வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பூசி இயக்கம் 200 கோடி என்ற புதிய சாதனையை படைத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து பட்டம் வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கமான கோவிட் தடுப்பூசி இயக்கம் 200 கோடி என்ற புதிய சாதனையை இன்று படைத்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சிறந்த நிர்வாக பண்பே இந்த சாதனையை எட்டியதற்கு காரணம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்த புதிய சாதனை படைத்ததற்காக சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இந்த சாதனை படைக்கப்பட்ட நாள் மறக்க முடியாத நாளாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் தடுப்பூசி செலுத்தும் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மேற்கொண்டதன் காரணமாக இதனை சாதிக்க முடிந்ததாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கோவிட் தடுப்பூசி இயக்கம் 200 கோடியை எட்டியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தேரணி ராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இன்றைய தினம் இந்திய அளவிலே 200 கோடி வேக்சின் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்ட ஒரு நிகழ்வு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும், நம் வளர்ந்த நாடுகளுக்கு, இணையான நாடுகளுக்கு ஒப்பாக இருக்கின்றோம் என்பதற்கு ஒரு சான்றாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, இதுதான் இன்றைய பேண்டமிக்கில் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பது நமக்கு கைகளில் கிடைத்த ஒரு ஆயுதமாக நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் அதை உண்மையாக புரிந்து கொண்டு முன்வந்து இந்த தடுப்பூசியை எடுத்துக் கொண்டது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியினை தருகின்றது. மத்திய அரசு, தமிழக அரசு எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள், மக்கள் கொடுத்த ஆதரவு, அதிலே பணியாற்றிய களப்பணியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் செவிலியர்கள், மருத்துவர்கள் அனைவருடைய பங்கும் சேர்ந்துதான் இந்த இலக்கை எட்டுவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கிடையே தில்லியில் கோவிட் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். இருப்பினும் முன்னெச்சரிக்கை தவணை கோவிட் தடுப்பூசியை தகுதி வாய்ந்த அனைவரும் தவறாமல் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லியில் உள்ள மொஹல்லா கிளினிக்குகளில் இந்த முன்னெச்சரிக்கை தவணை தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அரசு சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ஜெய்ராம் ரமேஷ், திமுக சார்பில் திரு திருச்சி சிவா, அஇஅதிமுக சார்பில் திரு தம்பிதுரை ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடரில் விலைவாசி உயர்வு, அக்னிபத் திட்டம், வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பல்வேறு முக்கிய மசோதாக்களை இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தேர்வினை எழுத உள்ளனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 18 நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வில் 1,50,000 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளனர். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற முதல்கட்ட நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டதால் முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்தூர் மற்றும் போபால் மேயர் தேர்தலில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. ஜபல்பூர் மேயருக்கான தேர்தலில் காங்கிரஸ் முன்னிலை பெற்றுள்ளது. தெலங்கானாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. 8 மாவட்டங்களில் இதற்கென சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த முகாம்களில் போதிய மருந்துகள் கையிருப்பில் வைக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, எமது செய்திகளை உடனுக்குடன் AER_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம். நியூஸ் ஆன் ஏர் கைபேசி செயலி மூலம் வானொலியின்றியும் செய்திகளை கேட்கலாம். இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான 16வது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. சுஷல் மோல்டோ எல்லைப் பகுதியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவின் சார்பில் லெப்டினன்ட் ஜெனரல் சென் குப்தா பங்கேற்றார். லடாக்கின் கிழக்கு பகுதியில் படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் மோசமான வானிலை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமர்நாத் யாத்திரை பஹல்காம் மற்றும் பால்டல் வழித்தடத்தில் இன்று காலை முதல் மீண்டும் தொடங்கியது. 8000க்கும் மேற்பட்டோர் பால்டல் முகாமிலிருந்து யாத்திரை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 1,75,000க்கும் மேற்பட்டோர் அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டு சிவலிங்கத்தை தரிசித்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். தமிழகத்தின் சின்னசேலம் பகுதியில் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும், போராட்டம் என்ற பெயரில் யாரும் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்றும் காவல்துறை தலைவர் திரு சைலேந்திரபாபு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நடந்த சம்பவம் குறித்து அனைத்து விசாரணையும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாணவி எழுதி வைத்த கடிதம் கூட கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குற்றம் சாட்டக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க மேல என்ன ஆதாரம் இருக்கிறது ஆலோசிக்க வேண்டியிருக்கு. அதுபோன்ற குற்றச்சாட்டுகளும் அந்த மாணவியினுடைய அந்த கடிதத்தில் இல்லை. அப்படிங்கிற போது புலன் விசாரணையின் அடிப்படையில் தான் அது நம்ம முடிவு செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் என்கிற பெயரில் போராட்டம் செய்பவர்கள் இன்று வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூட வளாகத்தை தாக்குதல், காவல் வாகனத்தை தாக்குதல், காவல்துறையினை தாக்குதல் போன்ற சம்பவங்கள் வீடியோ பதிவு ஆதாரங்களுடன் பிற்காலத்தில் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம். எனவே போராட்டம் செய்பவர்கள் உடனடியாக வன்முறையை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் உபரிநீர் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆடி மாதம் முதல் நாள் சுற்றுலாப் பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்று ஆடி மாதம் முதல் நாள். காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடும் மாதம். இந்நாளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் புதுமண தம்பதியினர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பென்னாகரத்தை அடுத்த மடம் சோதனை சாவடியில் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கையை கூறி சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்பி வருகின்றனர். இதனிடையே கடந்த 2 ஆண்டுகளாக கோவிட் சூழல் காரணமாக ஆடி முதல் நாள் சுற்றுலா பயணிகள் இன்றி ஒகேனக்கல் வெறிச்சோடி காணப்பட்டது. அதே நிலை தற்போதும் தொடர்கிறது. தருமபுரியில் இருந்து தண்டபாணி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து பட்டம் வென்றார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-9, 21-11, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் வாங் ஷியை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் சஞ்சீவ் ராஜ்புத், செயின் சிங், ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் குழு வெள்ளிப் பதக்கம் வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் அஞ்சு மோட்கில் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இதுவரை 4 தங்கம், 5 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது. துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் ஆன்டிவும், 59 கிலோ எடைப்பிரிவில் சரிதாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 72 கிலோ எடைப்பிரிவில் பிபாஷா வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் மான்சியும், 62 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி மாலிக்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. பராச்சின் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்யானந்தா பட்டம் வென்றார். செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 9 சுற்றுகள் முடிவில் அதிக புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக வாழ்வீச்சு போட்டியில் இந்தியாவின் உடில்பீர் சிங் பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி இன்று உஸ்பெகிஸ்தானில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தடுப்பூசி இயக்கம் 200 கோடி என்ற புதிய சாதனையை படைத்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து பட்டம் வென்றார்.
உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.